ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 9 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மாநகசேரி விளக்கு பகுதியில் சிவகாசியில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி சென்ற குரியர் நிறுவன வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் 6 கிலோ 334 கிராம் தங்கம், 2 கிலோ 769 கிராம் வெள்ளி நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரையில் இருந்து சுற்றுப்புறங்களில் உள்ள நகை கடைகளுக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்த நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பறிமுதல் செய்த நகைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள புளியரை சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 3,63,300 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கேரளாவில் இருந்து உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 1,10,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் கேரளாவில் இருந்து வந்த 3 வாகனங்களில் இருந்து 2,52,800 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சை மாவட்டம் கல்லாலங்குடியில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட 14 சேலைகள், 6 வேஷ்டிகள் மற்றும் 25,000 ரூபாயினை பறிமுதல் செய்து ஆலங்குடி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 1,32,600 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நவதானிய வியாபாரி சலீம் என்பவர் 668 கவர்களில் 200 ரூபாய் வீதம் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த 1,32,600 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஏழை இஸ்லாமியர்களுக்கு நோன்பு காலங்களில் வழங்குவதற்காக கொண்டு வந்த பணம் என சலீம் தெரிவித்துள்ள நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பறிமுதல் செய்த பணத்தை அதிகாரிகள் திருப்பத்தூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 8,90,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கருவூலத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 301 பாகங்களுக்கான கொண்டு வரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனங்கள் மூலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் அவை அரசியல் கட்சிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பான அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அந்த அறைக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக கூட்டணியின் வெற்றி மூலம் தக்கப்பாடம் புகட்டுவோம் என்று ஈரோடு தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடிய அதிமுக வேட்பாளர் பிரகாஷிற்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை கிராம பஞ்சாயத்துக்கள் உள்ளது என சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். அதே மாதிரி நான் பண்ண சாதனைகளும் அவர் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. நான் பட்டியல் எடுத்து சொல்லியிருக்கேன். அவருக்கு இன்னும் இந்த தொகுதியில் ஒரு கேள்வி கேளுங்க, போய் தொகுதியில் எத்தனை பஞ்சாயத்து இருக்குன்னு கேளுங்க. அவர் கரெக்டாக சொல்கிறார பார்ப்போம். 149 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது, அதாவது ஊராட்சிகள் இருக்குது. 24 டவுன் பஞ்சாயத்து இருக்குது. 5 முனிசிபாலிட்டி இருக்குது. ஒரு கார்பரேஷன் 60 வார்டு இருக்குது. இதில் எத்தனை இடத்துக்கு அவர் போயிருப்பார் நம்மள கேளுங்க. இல்லை இப்போ இருக்கிற நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் போயிருக்காரான்னு கேளுங்க. என்ன திட்டம் செஞ்சுருக்காருன்னு கேளுங்க. நான் இப்போ உங்களுக்கு புள்ளி விவரத்தோட பட்டியலே இப்போ தரேன். அதாவது அந்த இருக்கிற தொகுதியில் இருக்கிற 149 ஊராட்சி, 24 டவுன் பஞ்சாயத்து, 5 முனிசிபாலிட்டி, ஒரு கார்பரேஷன் இருக்கிற 60 வார்டு, எல்லா வார்டுக்கும் ஒரு முறை இல்லை பல முறை செஞ்சுருக்காரு. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் சீர்காழியில் மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக வேட்பாளர் பாபு, பிரதான சாலைகளில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் அமைக்க குரல் கொடுப்பேன் என்றும், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிகமான ரயில்வே கிராசிங் இருக்கு. நம்ம மக்கள் எல்லாரும் உடனடியாக நம்ம ரயில்வேக்காக பல நேரம் பாதிக்கிறாங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள்,
ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல வயசானவர்கள் போக முடியல, அதுக்கெல்லாம் மேம்பாலத்தை கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன். வெற்றி பெற்று உங்களோட ஆதரவோடு நான் சொல்கிறேன். அதனால் அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து எனக்கு மீண்டும் என்னை பாராளுமன்றத்தில் அனுப்புங்கள் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு கொடுத்தினார்களால் இந்த மருத்துவக் கல்லூரியை நமது மாவட்டத்துக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பேன் என்று நான் உங்களிடம் உறுதி கொள்கிறேன். சேலம் மாவட்டம் மேட்டூரில் தர்மபுரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகனின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் மருத்துவர் அசோகன் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளரான மருத்துவர் அசோகன் முக்கிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து ஆதரவு கோரினார். நெல்லை மாவட்ட கழக இணைச் செயலாளரும் திருநெல்வேலி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளருமான எம் ஜான்சி ராணி கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் கழக நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் என கூறினார். நெல்லை தொகுதியில் வெற்றி பெற்று கூட்டு குடிநீர் திட்டம், தாமிரபரணி ஆறு தூய்மைப்படுத்தப்படுதல் போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவேன் எனவும் உறுதி கூறினார். எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதி அத்தனையும் முழுமையாக நிறைவேற்றப்படும். ஏற்கனவே நான் பேரூராட்சி மன்ற தலைவராகவும் இருந்து மக்களோடு நெருக்கமாக பணியாற்றி வருகிறேன். எனக்கு வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் திருநெல்வேலி மக்களுக்கு நான் என்றும் நன்றியோடும் விசுவாசத்தோடும் இருப்பேன். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம்.